உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பை பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி அன்பர்களுக்கு செப்டம்பர் மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளும் இதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கங்க. அப்போ தான் அடுத்தடுத்த காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும். மிதுன ராசியை பொறுத்தவரையிலையும் இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஒரு விதத்தில் லாபஸ்தான அதிபதியாக இருந்தாலும் மறு விதத்தில் சத்ரு சம்மந்தப்பட்ட இடத்திற்கு அதிபதி. இவர் பார்த்தீங்கன்னா இருந்த இடம் உங்களுடைய ராசியில் சத்ருவுக்கு சம்மந்தப்பட்ட இடமும் சரி, மிதுனத்திற்கு பாவக்கிரகமே வந்து செவ்வாய் தான். இவரால் நன்மைகள் அடைய முடியாது, அவரால் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கலாம். அப்படி பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசியிலேயே வந்து உட்காந்துருந்தார். அது இந்த மாதத்தில் பயிற்சியாகி கடகத்துக்கு வந்துடுவார். கடகத்துக்கு வந்துட்டாலே உங்களுக்கு ஒரு ஹைலைட், இதில் ஒரு பெரிய லெவலில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, உங்களுடைய ராசியினுடைய அதிபதி புதன் 3ஆம் இடத்துல போய் இருந்தார். 3ஆம் பாவத்தில் இருக்கும்போது கிட்டத்தட்ட அது மறைவு ஸ்தானம் மாதிரி தான். ஆனால் இந்த மாதம் 7ஆம் தேதியே பார்த்திங்கன்னா அவர் பயிற்சியாகி உச்சம் ப்ளஸ் ஆட்சி நிலை பெற போகிறார். இது உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம், ஒரு பாக்கியம். அதுலேயும் உங்களுக்கு ஹைலைட்டே இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூரிய பகவான் 16ஆம் தேதி வரைக்கும் ஆட்சி அவருடைய சொந்த வீட்டிலேயே 3ஆம் பாவத்தில் நிற்கிறார். சூரியன் பொறுத்தவரையிலையும் ஒரு ஜாதகத்தில் 3ஆம் பாவத்தில் இருந்துட்டாலே அவங்க தன் சுய முயற்சியில் சாதிக்கக்கூடிய வல்லமை பெற்றவங்களாக இருப்பாங்க. அவங்க வந்து யாருடைய பலத்தையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. நினச்ச நேரத்தில் முடிச்சிடுவாங்க. இது உன்னால் முடியாதுன்னு மற்றவங்க நினச்சிருப்பாங்க. பட் அவங்க நினச்சதுக்கு 10 மடங்கு உயர்வான ஒரு ரிசல்ட்டை அந்த இடத்துல அவங்க கொடுக்க முடியும். அதுதான் இந்த சூரியன் 3ஆம் பாவத்தில் இருக்கிறது. அப்பேற்பட்ட இடத்துல சூரியன் இருக்கிறது உங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய அதிர்ஷ்டம் தான். அப்போது சூரியனும் ஆட்சியில் தான் இருக்கிறார். இந்த மாதத்தில் கிட்டத்தட்ட 16ஆம் தேதி வரைக்கும், 17ஆம் தேதி தான் அவர் மாறப்போகிறார். அப்படியும் மாறினாலும் புதனோடு இணைஞ்சி அதாவது ஆதித்யா யோகம் அடைய போகிறார். பாஸ்கரா யோகம்னு சொல்லுவோம். இந்த ஆதித்யா யோகன்றது மிகப்பெரிய பலமான ஒரு அமைப்பு. அது 10ஆம் வீட்டை பார்க்குறதுனால உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் முழுவதும் பார்த்திங்கன்னா தொழில் வேலையில் பெரிய லெவலில் திருப்பங்களை சந்திக்கக்கூடிய ஒரு ராசி மிதுன ராசியாக இருக்க போகுது. ஏன் இதை இவ்வளோ தூரம் நான் சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி வந்து இந்த சுக்கிரனும் அந்த இடத்துல 5ஆம் அதிபதி நீச்சம் அடைஞ்சு உட்காந்துருந்தார். இப்போது இந்த மாதம் 2ஆம் தேதியே அவர் வந்து ஆட்சி இடத்துக்கு வந்து அவரும் ஆட்சி நிலையில் இருக்க போகிறார். அப்போ இந்த செப்டம்பர் மாதத்தில் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசியினுடைய அதிபதி உச்சம் ப்ளஸ் ஆட்சி, உங்களுடைய 3ஆம் வீட்டிற்கு அதிபதி சூரியன் ஆட்சி, உங்களுடைய 5ஆம் அதிபதியும் ப்ளஸ் 12ஆம் பாவாதிபதியும் 5ஆம் வீட்டில் ஆட்சி அடைகிறாங்க. இதை தாண்டி சனி வக்ர நிலையிலே இருக்க போகிறாரு. இங்கே குரு உச்சத்தில் இருக்க போகிறார். அப்போது எத்தனை கிரகங்கள் வலிமையான நிலையில் இருக்க போகிறாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்த கிரகங்கள் எப்படி இருந்தது? உங்கள் ராசியில் செவ்வாய் இருந்ததுனால உங்களால் எதையுமே முழுமையாக செய்ய முடிச்சிருக்காது. எதையுமே பண்ண எண்ணமே இருக்காது. இன்ட்ரெஸ்டே இல்லாத அளவுக்கு என்னத்தை செஞ்சு என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு மனசில் ஒரு விரதியை உண்டாக்குற அளவுக்கு இந்த செவ்வாய் எல்லா இடத்துலையும் உங்களை தடை பண்ணிகிட்டே இருந்தார். தேவையில்லாத இடத்துல அவங்க ஒரு சில விஷயங்கள் சொல்லும்போது அது கேட்டுட்டு சும்மா இருக்க முடியாமல் அந்த இடத்துல நாம் நியாயத்தை பேச போய் தேவையில்லாத பிரச்சனைகளுக்கும் மன உளைச்சலுக்கும் சங்கடங்களுக்கும் ஆளாக இருந்திருப்பீங்க. இதனால் நிறைய விஷயங்கள் மிஸ் பண்ணக்கூடிய நிலைமை உருவாகி இருந்திருக்கும். ஆனால் செவ்வாய் இந்த 1ஆம் பாவத்தில் இருந்துட்டாலே அவர் வந்து மிதுனத்துக்கு பொறுத்த வரையிலையும் மற்றவங்க வேலையை எடுத்து அவங்களுக்கு நல்லது செய்ய போய் நீங்கள் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. இதனால் உங்களுடைய நல்ல விஷயங்களை நிறைய நீங்கள் இழக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாக இருந்திருப்பீங்க. அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா, இந்த செவ்வாயாகப்பட்டவர் குறிப்பாக உங்களுக்கு 6ஆம் இடத்திற்கு அதிபதின்றதுனால உடல் உபாதைகளை சந்திச்சிருப்பீங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த வெட்டு காயங்களும் இரத்த காயங்களும், சிலருக்கு ஃப்ராக்சரே ஆகிருக்கும், சிலர் வண்டி வாகனங்கள் ரீதியில் விபத்துகளை சந்திக்கக்கூடிய நிலைமை, இன்னும் சிலருக்கு அறுவை சிகிச்சையை செய்யணும், வேறு வழியே இல்லை அப்படின்ற அளவுக்கெல்லாமே சில ரீதியில் பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க. இப்போது இந்த மிதுனம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொருத்தரும் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. சிலர்
நான் சொன்ன மாதிரி விபத்து ரீதியில் பாதிப்பு, சிலர் தான் நல்லதை சொல்ல போய் பேச போய் அந்த இடத்துல தேவையற்ற பிரச்சனைகள், மற்றவங்களுக்கு உதவ போய் நாம் பலியாடான மாதிரி ஆயிடுச்சுன்ற மாதிரியான சில பிரச்சனைகள் சிலருக்கு வந்து பார்க்கும்போது தன் வாழ்க்கையில் தனக்கு பிடிச்சவங்க, தனக்குரியவங்க, தன்னை சார்ந்தவங்களே தன்னை விட்டு பிரிஞ்சு போனால் எப்படி இருக்கும், தன் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க தன்னை புரிஞ்சிக்க வேண்டியவங்களே புரிஞ்சிக்காம குடும்பத்தில் தேவையற்ற இழப்புகளை சந்தித்தா எப்படி இருக்கும். இப்படி மிதுனராசி அன்பர்களை பொறுத்தவரையிலையும் பலவிதமான பாதிப்புகள், இல்லத்தரசிகளுடைய வாழ்க்கையில் இனம் புரியாத மன உளைச்சல்கள், அதுவும் குறிப்பாக பேக் பெயின், அதுலேயும் முட்டி குதிகால் பிரச்சனை, இந்த இடுப்புக்கு பின்னாடி முதுகு கழுத்து வரைக்குமே சிலருக்கு, அதுவும் இந்த ஷோல்டர் பெயின் நிறைய கொடுக்கும். இந்த மாதிரியான பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய ஒரு நிலைமை குடும்பத்தில் பார்த்திங்கன்னா, தான் எதிர்பார்த்தவாறு யாருமே ஒத்துழைப்பு கொடுக்காமல் இருக்காங்கள் என்ற ஒரு மனவேதனை, தேவையில்லாத நெருக்கடிகள், பண நெருக்கடினா 6ஆம் வீட்டிற்கு அதிபதி கடன் சார்ந்த வீட்டிற்கு அதிபதி இல்லையா, தேவையற்ற நெருக்கடிகள், தேவையில்லாத வீண் விரயங்கள், இதனால் கடன் சுமைகள், கடன் வாங்குகிற மாதிரியான நிலைமை. நம்ம சம்பாதிச்சாலும் அந்த சம்பாதனைக்கு மேலே கடன் வாங்கி ஒன்று செஞ்சால் எப்படி இருக்கும். சிலர் அது வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் தெரியுமா, கடனையே வாங்கிறது தப்புன்னு நம்ம நினைக்கிறோம். கடன் வாங்கினது மட்டும் இல்லாமல் அந்த கடனுக்கு கட்ட வேண்டிய இன்ட்ரெஸ்ட்டை இன்னொரு இடத்துல கடன் வாங்கி கட்டினா நிலைமை எங்கே போய் நிற்கும். அப்படியெல்லாம் சில பிரச்சனைகளும், தனக்கு எதிரில் நின்று பேச தகுதி இல்லாதவங்கள தன்னை விமர்சனம் பண்ணக்கூடிய நிலைமையும், இதோடு இல்லாமல் குடும்பத்தில் பிள்ளைகள் தன் பேச்சை மீறி சில இழப்புகளை உண்டாக்கக்கூடிய ஒரு சூழல், இது எல்லாத்தையும் என்ன செய்கிறது, எப்படி நம்ம மேனேஜ்மெண்ட் பண்ணி தடுக்கிறது, அதுக்குண்டான ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்குறதுன்ற ஒரு எதிர்பார்ப்பில் இருந்த மிதுனராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா, நான் சொன்னேன் இந்த உச்சம் ப்ளஸ் ஆட்சி, இப்படி நிறைய கிரகங்கள் வலிமையான இடத்துல இருக்கிறதுனால, இதில் இருக்கிற கிரகத்திலே ரொம்ப பலமாக இருக்கிற கிரகம் குரு பகவான். அந்த குரு பகவானால் 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி வக்ரம் அடைஞ்சு, அந்த சனியவே இந்த குரு பார்க்கறதுனால உச்சகட்ட வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு காலமாக மிதுன ராசி இருக்க போகுது. செல்வம் செல்வாக்கு உயரப்போகுது. குறிப்பாக கடன் சுமைகள் தீர்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய தொழிலில் பெரிய அளவில் விருதியை சந்திக்க போகிறீங்க. நல்ல ஆர்டர்ஸ் உங்களை வந்து குவியக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். பெரிய பெரிய நட்புகளை அடையக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். வெளிநாடு வரைக்குமே சில ப்ராஜெக்டை எடுத்து செய்யக்கூடிய ஒரு அருமையான அழகிய காலகட்டமாக இருக்கும். பார்ட்னர்ஷிப் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். எந்த உங்களுடைய ஒர்க்கர்ஸ் லேபர்ஸ் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கலன்னு நினச்சிங்களோ அவங்களே உங்களுக்கு பெரிய லெவலில் கமிட்மெண்ட் ஆகக்கூடிய ஒரு காலமாக அது இருக்க போகுது. அதுலேயும் குறிப்பாக வேலையில் டெம்பரவரியாக இருந்தவங்க பர்மனெண்ட் ஆகக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுது. வேலையில் இருந்த பிரச்சனைகள் தீரப்போகுது. அது மட்டும் அல்லாமல் நீண்ட நாள் மன அழுத்தங்கள் நீங்கி வேலையில் பிரகாசமாக உங்களுடைய செயல் இருக்கும். ஏற்கனவே வேலை இழக்கிற அளவுக்கு நிலைமை இருக்குது. எங்கே வேலை இழந்துருவோமோ, வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். அப்போது அந்த மாதிரியான ஒரு குழப்பத்தில் இருக்கக்கூடிய மிதுனராசி அன்பர்களுக்கு இப்போ நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணுங்கள். உங்கள் வேலை நிலைச்சிடும். அப்படியே வேலை போயிடுச்சு, கையை மீறி போயிடுச்சிங்கன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மீண்டும் வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நல்ல காலமாக இது இருக்க போகுது. மூவ் பண்ணுங்க. அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா டெம்பரவரியாக வேலை இருக்கிற அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பர்மனெண்ட் ஆகும். அதனால் உங்கள் வேலையை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணுங்க. உங்களுடைய மூமெண்ட் இன்னும் அதிகரிச்சிங்கன்னா மற்றவங்க ஃபோக்கஸ் உங்கள் மேலே விடும். அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் மிதுன ராசி அன்பர்களை பொறுத்தவரையிலையும் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு வந்து பார்க்கும்போது திருமணம் முயற்சிகள் தடையாயிட்டே இருந்திருக்கும். வயது மீறியும் நமக்கு திருமணம் நடக்காத ஒரு மன பாதிப்புகள் கொடுக்குது. என்னன்னு தெரியல. இதுதான் பொண்ணு, இதுதான் மாப்பிள்ளை நினச்சாலும் கடைசி நேரத்தில் ரிஜெக்ட் ஆகுது. ஏன் இப்படி ஆகுதுன்ற குழப்பம் உங்களுக்குள்ளே இருந்திருக்கலாம். கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த காலகட்டங்களில் மூவ் பண்ணால் திருமண முயற்சிகள் கைக்கூடி வரப்போகுது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது. உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது திருமண தடை இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் முயற்சி எடுத்தால் அது உடனடியாக கமிட்மெண்ட் ஆகிடும். அழகான அற்புதமான பிள்ளைகளை பெற்றெடுத்திருப்பீங்க. அவங்கள ஆளாக்கி இன்றைக்கி நல்ல ஒரு பொசிஷனுக்கு கொண்டு வந்திருப்பீங்க. நல்ல டேலண்ட்டு, திறமை, நல்ல ஒரு அந்தஸ்து, மரியாதை, ஒழுக்கம் எல்லாம் இருந்தும் அவங்களுக்கு நல்ல இடத்துல அமையல வரன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கவலை வேண்டாம். இப்போ மூவ் பண்ணுங்கள். உடனடியாக அது கிளிக் ஆகிடும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் நீண்ட நாளாக சில எஸ்டிமேட்டுகள் தொழில் ரீதியிலையோ உங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு வீடு வாங்கக்கூடியதோ இப்படி முக்கியமான ஒரு என்னுடைய லட்சியமாக நான் நினச்சிட்ருக்கேன்னு சொல்கிற விஷயத்த விளம்பரம் இல்லாமல் யாருக்கும் வெளிப்படுத்தாமல் நீங்கள் சுய பலத்தோடு இறங்கி சீக்ரெட்டாக முடிங்க.
கண்டிப்பாக முடிச்சிடுவீங்க. அதெல்லாம் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு அருமையான காலகட்டமாக இருக்கும். கார் வாங்கலாம், வண்டி வாங்கலாம். இந்த மாதிரியான ஒரு நல்ல காலகட்டம். கனரக வாகனங்கள் வாங்கி டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட ரீதியில் ஒரு நல்ல தொழிலை மேம்படுத்தலாம். அப்பேற்பட்ட வாய்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டங்களில் கிடைக்கும். உடல் ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும். முயற்சிகளை பலப்படுத்துங்க. 100% சக்ஸஸ்ஃபுல் அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்க போகுது. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா, உடன் பிறப்புகளால் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி ஒரு நல்ல பிரச்சனைகளிலிருந்து ரிலீஃப் ஆகக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். டாக்குமெண்ட், கோர்ட்டு, வழக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து அழகாக ரிலீஃப் ஆகி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு நிலைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் இது இருக்க போகுது. என்னை பொறுத்தவரையிலையும் மிதுன ராசி என்பவர்களுக்குரிய ஒரு காலமாக இது இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு உழைப்பாளிகள் நீங்கள். அதனால் அந்த கடினமான உழைப்புக்கேற்ற ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன். ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் சர்வாஷ்ட வர்க்க பலன்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும். அதனால் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவெடுக்கிறது ஆகச் சிறந்தது. பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் முடிவுகள் எடுத்தீங்கன்னா அது உங்களுடைய வாழ்க்கையை சக்ஸஸ்ஃபுல் ஆக்கிடும். அதே நேரத்தில் ஒரு சில சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் எத்தனை கிரக பரல்களோடு இருக்குது, அந்த 3க்கு மேலே 4, 5, 6, 7 இருந்துட்டு ஜாக்பாட் அடித்த மாதிரி. அது மட்டும் இல்லை, ஏதோ ஒரு பிரச்சனையை தொடர்ந்து நீங்கள் சந்திச்சுட்டே இருக்கிறீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் ஏதோ ஒரு கிரகம் பாதிக்கப்பட்டிருக்கு. அது குருவா, சுக்கிரனா, சனியா, யாரால் அந்த பாதிப்பு அப்படின்றத பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைச்சிடும். அடுத்தடுத்த முயற்சிகள் உங்களுக்கு பெரிய லெவலில் கை கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவுகள் எடுத்தால் ரொம்ப நல்லது. பார்க்கணுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பி தெளிவாக விவரமாக உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. மேலும் உங்களுடைய வாழ்க்கை வளமாக அமைந்திடும். அது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.